எஸ் மக்களே, லைவ் அப்டேட் போடலான்னு வந்தேன். சீரியஸாக இந்த சாண்ட்ரா என்ன பிறவிங்க. எனக்கு ஏற்கனவே அந்த பொம்பளை பார்த்தாலே பிடிக்கல. இருக்க அவ்வளோ கோவம் வருது. என்ன விக்ரம், கனி, சுபியோடலாம் இவங்களுக்கு என்ன ஏதாவது வாய்க்கா தகராளா? இல்லை வெளியில் இருக்கும்போது இந்த அம்மா காசு இல்லை அந்த சொத்தை ஃபுல்லாக அவங்க 3 பேர் தான் பிடுங்கினாங்களா? அந்த மாதிரி தான் இந்த பொம்பளை பிஹேவ் பண்ணுது. என்னமோ அவங்க குடும்பத்துலேருந்து இவங்க 3 பேர் அவங்க சொத்தெல்லாம் பிடுங்கி அவங்கள தெருவில் விட்டு அவங்க குடும்பத்தில் ஒரு கொலை பண்ணிட்ட மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுது சீரியஸாக. அது கேமு. ஒருத்தர் சில சமயம் வார்த்தை பொருளை தான் செய்யும், சில சமயம் ஒருத்தர் வந்து பிடிக்காம தான் போகும். இந்த பொம்பளை மட்டும் அவங்க என்ன பிடிச்சா பழக போகிறாங்க? ஏதோ உள்ளே இருக்கே வேறு வழி இல்லையேன்னு பழகுறாங்க. இந்த பொம்பளை என்ன பண்ணுது, போய் கேமராட்ட போய் அழுதுகிட்டு இருக்குது. ஐயோ என் புருஷன் போயிட்டான் அப்படின்னு செத்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் எப்பவும் போல். ரம்யா போய் ஆறுதல் சொல்ல போகிறாங்க. ஆறுதல் சொல்லாம் மூடிக்கிட்டு ஃபீல் பண்ணும். கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு என்கிட்ட காசு இல்லை, எல்லோரும் பிஆர்டி வச்சுட்டு வந்திருக்காங்க, எங்கள்கிட்ட பிஆர்டி வைக்க காசு இல்லைன்னு ஒரு உருட்டுது. உருட்டிட்டு ஆக்சுவலாக பிஆர்டி வச்சுட்டு வந்திருக்கிறது பாரு, அமருதீன், வினோத்லாம் தான். இந்த பொம்பளையோட கேமில் இருக்கிறவங்க தான் வச்சுருக்காங்க. ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. என்ன பண்ணுது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் வந்து எதுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க? எனக்கு அந்த பொம்பளையை பார்க்கவே பிடிக்கல. அந்த பொம்பளைங்கிறது கனி. மரியாதை வாழுது. 20 வருஷம் சென்னையில் தான் இருக்கா. தப்பான வார்த்தை தெரியாத இவளுக்கு, தெரிஞ்சே தான் பேசுகிறா. இவளுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் மக்களே, தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அந்த பொம்பளை வந்து பேசுது, இந்த விக்ரம் வந்து பேசுகிறான், இந்த சுபி வந்து பேசுது, எல்லாம் வந்து பேசுதுங்க. எல்லாம் நேற்று நைட்டு எதுவும் வரல. நேற்று நைட்டு போயிருந்தா மட்டும் என்ன பாராட்டி இருக்கவா போகிற? எப்போ போனாலும் இதைத்தானே நீ சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அவங்க நைட்டு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, சரி காலையில் ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காளே. நைட்டே விக்ரம் சொன்னார் ஃபீல் பண்ணுறாங்க, போய் பேசணும் போல இருக்குது, பட் நம்ம போனால் அவங்க அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காலையில் போய் ஜஸ்ட் ஒரு ஆறுதல் தான் சொல்லிட்டு வந்தார். அதே தான் கடி சுபியும் பண்ணியிருந்துருக்கணும் மேபி. இந்த பொம்பளைக்கு அவங்க வந்து ஆறுதல் சொல்கிறது கூட புரியலனா இது எவ்வளோ பெரிய வன்மமாக இருக்கும் பாருங்கள். இது லைஃப்பில் எப்படிங்க ஜெயிக்கும் நான் தெரியாமல் தான் சொல்கிறேன். பிரஜன் உருப்படாமல் போகிறக்கும் இந்த பொம்பளை தான் காரணம். ரொம்ப கேவலமான ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் சீரியஸாக. இதில் வேறு புருஷன் முன்னாடி லவ்ஸ் வேறு. ஐயோ நீ உருப்படாமல் இருக்கிறதுக்கே அவதாயம் காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு சீரியஸாக. ஏன்னா அவ்வளோ கேவலம். ஒரு ஆறுதல் சொல்ல வந்தவங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமா? அந்த பொம்பளை பண்ணுது உட்காந்துக்கிட்டு. என்ன உனக்கு அவங்களுக்கு வாய்க்கா தகராறா? அது கேம், அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு தடவை விக்ரம் சொல்லியிருப்பாரு, கேம் முடிஞ்சோடனே வாங்க வராது. இது இவ்வளோ கேவலமாக ஒருத்தங்க மேலே நீ ஒரு ஹேட் வச்சுட்டேன்னா அதை பயங்கரமாக அந்த பொம்பளை டெவலப் பண்ணுது. இது மாதிரி ஒரு குணம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் உருப்படவே மாட்டாங்க. வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஜென்மம் இது. அப்புறம் பாரு கூட உட்காந்துக்கிட்டு திவ்யாவை திட்டு, திவ்யா மேலே குறையா சொல்லுது. திவ்யா உன் கூட தானமா இருந்தா போன வாரம் வரைக்கும். இந்த பொம்பளை என்னமோ பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் கள்ளக்காதல்ன்ற அளவுக்கு இமேஜின் பண்ணுது சீரியஸாக. உன் புருஷன் மேலே நம்பிக்கை இல்லையா? எல்லா இதையும் வன்மத்தை கொண்டு போய் திவ்யா மேலே கொட்டி இப்போ திவ்யா கேம் விளையாண்டாலாம் இவங்களை வச்சு. இவன் பெரிய அப்பாவி, இவளை வச்சு கேம் விளையாடுறாங்க. இதில் பாரு வந்து ஏற்றி விடுது. ஆமாம், நம்ம குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணும்போது திவ்யா வாய்ஸ் தான் பெருசாக இருக்கும். எனக்கு இத்தனை நாள் திவ்யா கேம் பிளே பெருசாக பிடிக்கலைங்க. ஆனால் இப்போ திவ்யா கேம்குள்ளே வராங்க. அது இந்த வன்ம விஷத்துக்கும் இந்த விஷகுணம் ஒன்று புரோமோதிக்கும் பிடிக்கல. அதனால் விஷத்தை கக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு ஃபுல்லாக பார்க்க கூட பிடிக்கல. அதனால தான் வீடியோ போட வந்துட்டேன். பார்க்க எரிச்சலாக இருக்கும் அவங்க 2 பேர் பேசுகிறத. தூக்கி வெளியில் போட்டு தொலைக கருமோ. நன்றி.